Hello viewers, welcome back to Ranji's Flavors. இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிற இந்த வடாம் நீங்கள் குக் பண்ண வேண்டாம், அரைக்க வேண்டாம், மாவு வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். ஆனால் ஈஸியாக இதை சுலபமாக செஞ்சு முடிக்க முடியும். நியூவாக கிச்சனுக்கு வரவங்க கூட ஈஸியாக செஞ்சு முடிக்க வேண்டிய ரெசிபி இது. லெட் அஸ் ஸ்டார்ட் நவ். ஒன்றும் இல்லைங்க, நைட்டு செஞ்ச இந்த ரைஸை நான் இப்போ வடாம் செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி. இப்போ இந்த ரைஸை நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இதுக்கு வெதுவெதுப்பான உள்ள தண்ணியை நம்ம விட்டு அரைக்கணும். அப்போ தான் நல்லா நம்மளுக்கு மசியும். பச்சை தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ இதை மைய அரைக்க போகிறேன். இப்போ இந்த ரைஸை நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக நான் இப்போ அரைச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரொம்ப நைஸாக இருக்குது. ஸோ இந்த அளவு நல்ல பேஸ்ட்டாக நம்ம இதை அரைக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நான் இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட் ஒரு கப்பு இருக்குது, ஒரு கப்பு ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை இந்த மிக்சியில் இருக்கிற அந்த கொஞ்சமாக அதில் தண்ணி விட்டு நான் அதை கலந்து இதில் விடுறேன். இப்போ நம்ம எவ்வளவு தண்ணி விடணுங்கிற நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அந்த தண்ணியும் நம்ம இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கலக்கி அதை ஒரு ஸ்மூத்தாக ஒரு பேட்டர் எடுத்து வச்சுக்கணும். சில சமயம் உங்கள் அரிசியை பொறுத்து இந்த தண்ணியை விடுறது இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டு கன்சிஸ்டன்சியில் வச்சு நம்ம இதை செய்யணும். இந்த தண்ணி வார்ம் வாட்டர் தான் விடணும். இப்போ இது கலந்ததுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கொஞ்சம் திக்காக தான் இருக்குது இப்போ. ஸோ இதில் இன்னும் கொஞ்சமும் நான் தண்ணி விடுறேன். மொத்தமாக நான் இந்த அரைச்ச பேஸ்ட்டுக்கு டோட்டலாக 3/4 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். ஸோ இதில் கொஞ்சமாக நான் சால்ட் போடுறேன். அண்ட் பச்சை மிளகா விழுது, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் நம்ம போட்டு கலக்கணும். இப்போ கலந்ததுக்கப்புறமும் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும். டோட்டலாக 3/4 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். 1 டம்ளர் 1 கப்பு அந்த பேஸ்ட்டுக்கு 3/4 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். ஸோ என்னோடய ரைஸில் இந்த அளவு இருக்குது. இப்போ உங்கள் ரைஸ் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது, கொஞ்சம் வாட்டராக இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் குறைச்சி நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ செஞ்சு வச்ச இந்த ரைஸ் பேஸ்ட்டை நான் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் இந்த ஷீட்டு போடுவோமே அந்த ஷீட்டில் இப்போ வைக்கிறேன். அதை ரொம்ப தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணாமல் அந்த மாதிரி கரெக்டாக ஒரு அளவுக்கு வைக்கணும். ரொம்ப தின்னாக ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நம்ம பேஸ்ட் நைஸாக இருக்கிறதுனால அப்புறம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த திக்னஸில் இருந்தாக்கா போகும். ஸோ இதை மாதிரி எல்லா பேஸ்ட்டையும் நான் இதில் வைக்கிறேன். இப்போ அதை வெயிலில் காய வைக்கணும். நான் இதில் ஜீரகம் அண்ட் பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஓமம் போடலாம். இப்போ 2 நாள் வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸை வச்சு செஞ்ச இந்த வடாம் ரெடியாக எடுத்து நல்ல ட்ரையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் உங்களுக்கு இதை பொரித்து காமிக்கிறேன். ரொம்ப தின்னாக வந்திருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு இது தெரியும். இப்போ நம்ம பொரிக்கலாம். இப்போ ஆயில் நல்ல ஹாட்டாக இருக்குது. இப்போ நான் இதில் போட்டு பொரிக்கிறேன். ரொம்ப ஒயிட்டாக வந்திருக்கு, ரொம்ப நல்லா வருது. போட்டவுடனே நல்லா பொரியறது இது. அண்டு செய்யறதும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கிச்சனுக்கே புதுசாக உள்ளவாள்லாம் கூட ரொம்ப ஈஸியாக இந்த செஞ்சுடலாம். நோ குக்கிங், இதில் நோ மாவு அரைக்கிறது, கலர்றது எதுவுமே கிடையாது. இதில் கன்சிஸ்டன்சி மட்டும் பார்த்துட்டா போகிறோம். மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி நம்ம செய்யலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுடலாம். நல்லா வருது, வெள்ளையாக நல்லா பொரியறது இது. இந்த மிஞ்சி இருக்கிற சாதத்தில் இந்த மாதிரி அருமையான வடாம் நம்ம செஞ்சுருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதி அனுப்புங்க. We will meet very soon. Bye.